ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரோமன் மீல். இன்றைக்கி நம்ம ஒரு வெஜிடேரியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பேர் கார்லிக் மஷ்ரூம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த டிஷ்ஷை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கார்லிக் மஷ்ரூம் செய்கிறதுக்கு நான் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன், நெய். உங்களுக்கு பட்டருடைய ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே இது கூட நான் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்குடைய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே க்ரீன் சில்லிஸையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 க்ரீன் சில்லிஸையும் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி லைட்டாக நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அது ஃப்ரை ஆக ஆரம்பித்த உடனேவே நம்ம வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் மீடியம் சைஸ் ஆனியன், அதை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் இதில் ஆட் பண்ணி டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கார்லிக்கும் ஆனியனும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருந்த 250 கிராம்ஸ் மஷ்ரூம்ஸ் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா வந்து இதை சாட் பண்ணி எடுத்துகிட்டு கூடவே கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதிலிருந்தே தண்ணி வரும், ஸோ தண்ணி ஆட் பண்ண வேணாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அதே மாதிரி 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணி கூடவே கொஞ்சம் டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணி நல்லா நம்ம இதை வந்து சாட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ண வேணாம், அதிலேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகும். இதை நல்லா ஓரளவுக்கு அதை பாருங்கள், அது அப்படி மஷ்ரூம் ஷ்ரிங்க் ஆனோடனே க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து குக் பண்ணிட போகிறோம். 5 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய மஷ்ரூம்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் ஆஃப் லெமனுடைய ஜூஸ் நம்ம இதில் ஆட் பண்ணி அகெயின் ஹை ஃப்ளேமில் வச்சு நான் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒரு 2 மினிட்ஸ். இப்போது பாருங்கள், நம்மளுடைய மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது இது கூட நம்ம கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய கார்லிக் மஷ்ரூம் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, சூப்பரான சைட் டிஷ் கூட. இது நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பரான கார்லிக் மஷ்ரூம் இங்கே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.